எத்தனை பேர்லாம் எபிசோட்ல பார்த்தா வானத்துல இருந்து எவனே ஒருத்தனை காட்டுறாங்க. பார்த்தா அவன் நிலால நின்னுகிட்டு இருக்கான். ஸ்டாரோட விதி கூடிய சீக்கிரத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இதுக்கெல்லாம் அவனத்தான் நம்ம யூஸ் பண்ண போறோம்னு சொல்றான். அவன் பார்த்தா அவன் யாரை யூஸ் பண்ண போறோம்னு சொல்றது தெரியல. பார்த்தா அதுக்கப்புறம் அடுத்த சீனை காட்டுறாங்க. பார்த்தா பர்டோ கிளாஸ்மேட் எல்லாருமே வந்து படம் பார்க்க வந்திருக்கானுங்க. அவனுக்கு பார்த்தா டெங்கி சிக்கடாய் பர்டோ இவாபே எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த படத்துல உள்ள சீனை காட்டுறாங்க. பார்த்தா வந்து வில்லன்கள்லாம் வந்து நிறைய சின்ன பசங்க எல்லாம் ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருக்காங்க. உங்களெல்லாம் யாரும் காப்பாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கண்டிப்பா எங்களை யாராச்சும் காப்பாற்ற வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பசங்க சடனா ஒருத்தா அந்த படத்தோட ஹீரோ மாசம் வந்து நின்னுட்டு இருக்கான். பார்த்தா வேற லெவல்ல மாஸ் டைலாக் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கான். யார்டா நீன்னு சொல்லிட்டு கேட்கானுங்க அவனுங்க. நான் ஒரு நிஞ்சா ஈவில் ஜேமர் காகே மாசா அப்படின்னு சொல்றான். காகே மாசாவா? காகே மாசாலாம் ஆல்ரெடி செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கானு அவனுங்க. டேய் அது என்னோட பவரோட ஒரு இதுடா அப்படின்னு சொல்றான். அவன் நான் செத்த மாதிரி நடிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா வாங்கட இவனை போட்டு தள்ளு சொல்லிட்டு அனல் வேகத்துல வராங்க. காகே மாசம் ஏதோ ஒரு பவரை போட்டு விடுதான். அப்பதான் கண்ணு ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கு. அனல் வேகத்துல அடிக்கலான்னு வரானுங்க. அப்பதான் ஸ்பீடை யூஸ் பண்ணி எல்லாமே தொளிச்சு எரிஞ்சுட்டான் அவன். அதுக்கப்புறம் அங்க இருக்க பசங்களை அப்படியே காப்பாத்திட்டு போயிட்டே இருக்காங்க. என்னோட கண்ணு முடியுமா எல்லாத்தையும் பாத்துருவேன். எவ்வளவு பெரிய ஈவில் வந்தாலும் அடிச்சு நொறுக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா ஒரு மாஸ் டைலாக போட்டு விடுதான். போட்டு விட்டுன்னு அவங்க ஹாஸ்டேஜ் மிரட்டாங்க. அவங்க இவன் தாண்டா ஷேடல இருந்து மக்கள் எல்லாம் காப்பாத்துறவன். இவன் தாண்டா காகே மாசம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்னோடனே பரோட்டோ பார்க்க பார்த்தா பரோட்டோ வெறித்தனமா அதை பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் டெங்கி பரோட்டோ இவா பேர வெளியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. காகே மாசா படம் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க அவனுங்க. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான் பரோட்டோ. ஏன்டா அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டெங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் வந்ததுல இருந்து அவன் டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். என்னெல்லாமோ பேசுறான். எல்லாம் வாய்ஸாலே எல்லாம் பேச்சாலே ஜெயிக்க நினைக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் பரோட்டோ. எனக்கு தெரிஞ்ச அவனை பார்க்கல வீக்கா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடாய் சொல்லிட்டு இருக்கான். டேய் பரோட்டோ ஒண்ணு நடிக்காடா. அந்த படத்தை கண்ணு மாறாம பாத்துக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்தா சொல்றான் சிக்கடாய். நிஞ்சா வாழ்க்கைலாம் அவ்வளவு ஈஸிலாம் கிடையாடா. காகே மாசாக்கு மரியாதை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கான் இவாபே. டேய் லார்ட் சமந்த பாருன்னு சொல்லிட்டு இருக்கான் இவாபே. டேய் எங்க அப்பாவோட நல்ல சைட மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவரோட கெட்ட சைடு நீங்க என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் பரோட்டோ. லார்டு ஹொக்காகி உண்மையிலே வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. லார்டு ஹொக்காகி தாண்டா நிஞ்சா வரலாம் ஸ்டாப் பண்ணவரு. அவரெல்லாம் உண்மையிலே வேற லெவல். அவரெல்லாம் ஒரு கூல் ஷினோபின்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. டேய் எங்க அப்பா கூலானாலாம் கிடையாடா. தூங்குனாருன்னா கரெக்டான டைமுக்கு எந்திக்க மாட்டாரு. ஷூவே தப்பா போட்டுக்கிட்டு இருப்பாரு. அவர் எல்லாத்துலயும் சோம்பேறின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எங்க அம்மா வந்து அவர் ரொம்ப நாள் ட்ரெஸ் மாத்தாம இருக்காரு. அவர் வீட்டுக்கு கூட்டுவான்னு சொல்லிட்டு கினாட்டா கூட்டு வர சொல்லியிருக்கா. பார்த்தா பருட்டோ வந்து அப்பா கூப்பிட்டு வந்திருக்கான். பார்த்தா ஒரு மாதிரி வேலை பார்த்து ஒரு மாதிரி சுயநினைவு இறந்து போய் உட்காந்துருக்காங்க. யோபி சொல்றான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டுக்கதையில தான் வந்து ஷினோபி எல்லாம் வேற லெவலா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையான வாழ்க்கையில தோத்தவங்களே தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லால் ஹொக்காகையை பத்தி இவாபே பேசிக்கிட்டு இருக்கான். சிக்கடையும் பரட்டும் தனியா போய்கிட்டு இருக்கானுங்க. ஒன்னு சிக்கடை சொல்லிட்டு இருக்கான். இவாபே வந்து படத்துல உள்ள நிஞ்சாவெல்லாம் பார்த்துட்டு உண்மையான நிஞ்சா அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டான். ஆனா உண்மையான நிஞ்சா வாழ்க்கைலாம் கொஞ்சம் ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சிக்கடை சொல்றான் எனிமில வந்து படத்துல தாண்டா ஈஸியா தெரியுதானுங்க. நம்மளோட ரியல் லைஃப்ல எல்லாம் தெரிய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மான்சரை பத்தி தான் அவன் பேசுறான். சிக்கடை சொல்றான் டே நீ கொஞ்சம் பொறுமையாரு. அந்த ஷேடோவை ஒன்னால மட்டும் தான் பார்க்க முடியுது. உடனே பர்ட்ட சொல்றான் டே அது பண்ற பிரச்சனைனால அந்த ஊரே பாதினா அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா இப்ப அது அகாடமிக்கு வெளியே நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடை. நம்ம இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுல எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பர்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னும் தெரியல வேணா நம்ம லார்டு ஹொக்காகிட்ட இதை பத்தி பேசுவோம்னு சொல்லிட்டு சிக்கடை கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்டா. எங்க அப்பாவெல்லாம் நம்பி எதுலயும் இறங்கலாம் தேவலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவரெல்லாம் நம்பி நான் இருக்கவும் இல்லைன்னு சொல்றான். டே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் தயாரா தான்டா இருக்கேன். ஆனா நம்ம அதை எப்படிடா கண்டுபிடிக்க பெரிய ஆளால ஜொன்னினால மட்டும் தான் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடை. சரி சீக்கிரம் கண்டுபிடிக்க பாப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து குதிச்சு போய்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பர்ட்டோ வீட்டுல கட்டுறாங்க. பார்த்தா அந்த காகே மாசா புக்கு ஃபுல்லா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியே ஃபுல்லா ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சடனா ஷடக்லன்னு வர வச்சுட்டு உடனே பேச ஆரம்பிச்சிட்டான். சரிடா நம்ம வாழ்க்கையில என்ன நினைச்சோ அதெல்லாம் பத்தி நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த மான்சர் அந்த நாள்ல இருந்து ஒன்னொன்னா யோசிப்போம் சொல்லிட்டு இருக்கானே அவனுக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்தனே டெங்கி உடம்புக்குள்ள தான் போச்சு. அது செரிமோனி அன்னைக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட். அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணி போனேன். ட்ரெயினை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ட்ரெயின் நம்ம கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு. அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிட்டான். அவனை அடிக்கவும் இல்ல ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க பேசினதுலேயே போயிருச்சா அப்படிதானே சொல்ல வரீங்க சொல்லி இன்னொரு பர்ட்டை கிடைக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம மெட்டரை அடிச்சு நொறுக்கி தான் அவனை வந்து கான்சியஸ்னஸ்க்கு வர வச்சோம். அதுக்கப்புறம் அந்த ரிப்பேர்மெண்ட் ஒர்க் காம்ல அவனே நம்ம அடிச்சு நொறுக்கி தான் கான்சியஸ்னஸ் கொண்டு வர வச்சோம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா மாகிரேக்கு என்ன நடந்துச்சு? டெங்கிட்ட பேசின மாதிரி பேசணும்னு அவனும் சுயநினைவுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு இருக்கான் இன்னொரு பர்ட்டும். அப்ப இது பிசிக்கலா கண்ட்ரோல் பண்ணதா மென்டலா கண்ட்ரோல் பண்ணதா ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷேடோ எதுக்காண்டி வந்துச்சு என்ன பண்ண போகுது ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுக்குள்ள. எனக்கு தெரிஞ்ச ஷேடோக்கு ஏதோ எமோஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம பேசணும்னே அது உடம்புல இருந்து வெளியே போயிருச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஜொன்னின் லெவல் இதே வந்து அந்த மான்சர் கண்ட்ரோல் பண்ணுது. அதான் இதுல ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு மீட்ஸுக்கு இருந்தாலும் எனக்கு தப்புன்னு சொல்றான். எனக்கு தெரிஞ்ச ஷேடோ வந்து எது சக்கராவா இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு. அது என்னதான் இருக்குன்னே ஒண்ணும் புரியல. ஆனா ஒரு மாதிரி உருவத்துல வந்துச்சுன்னு சொல்றானுங்க. ஆனா அந்த ஷேடோ வந்து மறைஞ்சு போனோன்னு சக்கராவும் மறைஞ்சிருது அப்படிதான் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவனுங்க. இதுல என்னது இன்னொரு பிரச்சனை நான் ஒருத்தன் தாண்டா இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுன்னு சொல்றான். ஒருவேளை ஹாலோசினேஷனா இருக்குமோன்னு சொல்லிட்டு பேசுறானுங்க அவனுங்க. எது பிரம்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாம் கிடையாது சொல்லிட்டு இன்னொரு பாட்டா கத்திக்கிட்டு இருக்கான். டேய் இதுக்கு ப்ரூஃப் இல்ல நம்ம யார்ட்டையும் பேசவும் முடியாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்குள்ள பேசி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனே ஆயிட்டானுங்க. பேசாம இதை நம்ம அப்பாட்ட இல்லைன்னா சென்சிட்டே சொல்லிருமோன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவனுங்க. எங்க அப்பாட்டே சொல்ல விரும்பல சென்சிட்டே சொல்ல விரும்பல இதை நானே ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்றேன். இவள் டெங்கிக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆக விடக்கூடாது. நான் தான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி தீருன்னு சொல்றான். என்னோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் எவன் மனிப்புலேட் பண்ணானோ அவன் இதுக்கு பதில் சொல்லியே தீரும்னு சொல்லிட்டு இருக்கான் பாரு. இதை நானே ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஈவலை என்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி பேசிட்டு இருக்கானே அவனு. அதுக்கப்புறம் பார்த்தா ஷேடோ கிளைன்னு உடச்சு விடுதான். அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே அவன் படி கிளம்பி போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா கடையில வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு யோசி
யோசிப்போம் சொல்லிட்டு கடைக்கு வரான். பார்த்தா சிக்கடை எங்க தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். உன்னை சிக்கடை ஒரு ஐடியா கொடுக்கான். உங்க அம்மா வந்து பியாகுகன் பிரின்சஸ் தானே, ஒருவேளை வந்து ஹியூகோ கண்ணுல உள்ள வந்து ஏதோ அவைக்கன் ஆகிருமோன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை பியாகுகனா இருக்கும்னு சொல்லி யோசிக்காங்க அவங்க. ஆமாடா, பியாகுகன் வந்து விசுவல் ஜுட்ஸ்ல ஒரு பெஸ்டான ஜுட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மீட்சிக்கு இவனு பக்கத்துல வந்து நின்றுட்டு இருக்கான். மிரண்டானவனு ரெண்டு பேரும். இடன் லீஃப் வில்லேஜ்ல ஸ்ட்ராங்கஸ்டான கண்ணுனா அது ஒன்னு சொல்லிட்டு இருக்கானே அவனுக்கு. டேய், நீ எவ்வளவு நேரம்டா இங்க இருக்குன்னு சொல்லி பரட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். எதையோ பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் நான் உள்ள ஊடுருவி வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்சிக்கு. டேய், உங்க அம்மாட்ட பியாகுகனை பத்தி பேசுறா, அவங்க ஏதாச்சும் உனக்கு ஐடியா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கடாய். அவங்க அம்மா பத்தி யோசிச்சாலே அவனுக்கு தாத்தா தான் ஞாபகத்துக்கு வராரு. இதை வெளியே பத்தி எல்லாம் விசாரிக்க கண்டி பேசாம உங்க அம்மாட்ட விசாரிச்சாலே போதும்டா, அவங்களே ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா மீட்சிக்கு. நீங்க சொன்னது கரெக்ட் தான், எங்க அம்மாட்ட கேட்க போறோம்னு சொல்லிட்டு வீட்டை கட்டுறாங்க. அப்பதான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணு வந்து பியாகுகன் எல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. ஒருவேளை வேற எதுவும் எனக்கு பவர் கிடைச்சிருமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். சடனா பார்த்தா கண்ணை மூடுதான். பார்த்தா கனவுக்குள்ள எவனோ வந்து நின்றுட்டு இருக்கான். டேய், உன் கனவு மூலியமா அவன்கிட்ட பேசுறேன்னு சொல்றான் அவன். என்னோட ட்ரீம்ல வந்து பேசுறியா, யாரா நீன்னு சொல்லிட்டு பர்ட்டை கட்டிக்கிட்டு இருக்கான். உன்னோட பேர் பர்ட் உசுமாகியான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான் அவன். டேய், நீ உன்கிட்ட இருக்க கண்ணு வந்து இந்த ஸ்டார்களுக்கே நம்பிக்கையே நீ தான் சொல்றான் அவன். இந்த உலகமே வந்து உன்னோட கண்ணை நம்பி தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உலகத்தோட விதியை உன்னோட கையில தான் இருக்குன்னு சொல்றான் அவன். சடனா ஏதோ ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒன்னு உள்ள வந்துகிட்டு இருக்கு. டேய், இந்த கண்ணு வந்து உனக்கு எல்லாத்தையும் கைட் பண்ணி விடுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவனோட கனவு மறையுது. பார்த்தா அடுத்த நாளும் விடியுது. பர்ட்ட முடிக்க இது என்ன மாதிரி கனவுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சடனா பார்த்தா அவன் கண்ணுல இருந்து என்ன ஒண்ணு தெரிய ஆரம்பிக்கி. சடனா பார்த்தா கண்ணை எடுத்து கண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கண்ணு வெள்ளை கலர்ல இருக்கு. உண்மையிலே என்னோட கண்ணு வெள்ளை கலர்ல கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தோட விதி என் கையில தான் இருக்கான்னு சொல்லி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். உன்னை ஹீமாவரி சத்தத்தை கேட்டு உள்ள வாரா. பிக் பிரதர் என்னாச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா காகே மாசாவோட கண்ணாடியை போட்டிருக்கான். ஹீமாவரி இது நீயா அப்படின்னு சொல்லிட்டு பர்ட்ட கட்டிக்கிட்டு இருக்கான். உண்மையில இந்த உலகத்தோட விதியை என்னோட கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அண்ணே, நீ என்னத்தானே பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அவன் பாட்டுக்கு என்னெல்லாமோ டைலாக் பேச ஆரம்பிச்சிட்டான் காகே மாசா மாதிரி. என்னோட பியாகுகன்ல இருந்து எவனுமே மிஸ் ஆக முடியாது அப்படி இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நார்த்தாவே சிங்கமரையும் கட்டுறாங்க. சீனா அவனோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணி கொண்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு மக்களை வந்து யார் டார்கெட் பண்றா, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்தையும் விசாரிச்சு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்கான் சிக்கமரு. தெரிஞ்ச அகாடமில இருந்தா ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அகாடமில இருந்தா இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே பர்ட்டோ பக்கத்துல தான் நடக்கான்னு சொல்லிட்டு நர்ட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். உன்னை சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான், யார் டார்கெட்னு தெரியல, அதை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். பர்ட்டோ தான் டார்கெட்டானு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை கொக்காகியோட பையன் டார்கெட்டா இருந்தாம அப்படின்னு சொல்லிட்டு நர்ட்டோ கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சில நேரம் வந்து முட்டாள்தனமா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பான், அதை பத்திலாம் கவலைப்பட ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. அவன் சில நேரம் பாக்கல என்ன மாதிரியே தான் செய்யறான்னு சொல்றான் நர்ட்டோ. சரி கவலைப்படாத, அவனை வந்து நான் வான் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான் நர்ட்டோ. உடனே வந்து சிக்கமரு சொல்லிட்டு இருக்கான், டே எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டே இருக்காடா, அவனை பார்த்து ஹேண்டில் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, கண்டினியூ பண்ணுன்னு சொல்லி எந்திக்கான். சடனா அப்படியே சாயிடான். அவன் சிக்கமரு சொல்லிட்டு இருக்கான், டே நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாடா, சில நேரம் போய் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கான். வீட்டுக்கு போன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கான். பார்த்தா நர்ட்டோ வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டான் சிக்கமரு. என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்கன்னு சொல்லி ஹினாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கா. அவனோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அதனால ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் சிக்கமரு. கிளம்புறதுக்குள்ள பார்த்தா பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். என்ன நடந்துக்கிட்டு சொல்லிட்டு நாட்டா கட்டிக்கிட்டு இருக்கான். பர்ட்டோக்கு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு சம்பந்தம் இல்லாம என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்னு வேகமா நாட்டை ஓடி வரான். பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவன் பாட்டுக்கு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கான், பஞ்சு டிலாக அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை டார்க்னஸ்ல இருந்து காப்பாத்த போறதே நான் தாண்டா, எவனையும் இந்த உலகத்து பக்கத்துல நெருங்க விட மாட்டேன் அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நாட்டோ முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பா அண்ணன் சம்பந்தம் இல்லாம என்னெல்லாமோ பண்றான் அப்பான்னு சொல்லிட்டு ஹிமாவரி சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லி சுத்திக்கிட்டு வரான். உன பர்ட்டோ முழிக்க, என்னடா நம்ம அப்பாலாம் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, அப்பா நான் ஒரு புது பவரை அவைக்கன் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். புது பவரா? டேய் நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நீ எது ஸ்கிராலா இதுல திருடலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கிராலா? நான் எதுக்கு ஸ்கிராலா திருட போறேன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. உடனே சிக்கமரு சொல்றான், டே அது எல்லாமே ஃபார்பிடன் ஸ்கிராலு, அதுல வந்து எல்லாமே தடை செய்யப்பட்ட ஜுட்சு தான் அதுல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சிக்கமரு. அந்த மாதிரி ஸ்கிராலா எது எடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு தான் நாட்டை கேட்டுக்கிட்டு சொல்லி சிக்கமரு கேட்கான். உடனே பர்ட்டோ சொல்றான், எவன் ஒரு முட்டாளு அந்த மாதிரி ஃபார்பிடன் ஜுட்சு எல்லாம் திருடிட்டு போவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் பர்ட்டோ. சில காலத்துக்கு முன்னாடி ஒருத்தன் எடுத்துட்டு போனா, அதனால தான் அப்படி சொல்றேன்னு சொல்லி சிக்கமரு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஆள் கூட என்னை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. அப்படி சொன்ன சிக்கமரு ஹினாட்டாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரிடா பர்ட்டோ, நீ ஏதோ ஒரு பவர் அவைக்கன் பண்ணு சொன்னி, அது என்ன பவர்னு சொல்லிட்டு நாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா பியாகுகன் சொல்றான் அவன். பியாகுகனா? டே ஏகப்பட்ட ட்ரைனிங் எடுத்தாதான்டா பியாகுகன்லாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இருக்கான் சிக்கமரு. உண்மையிலேவா? ஒருவேளை நான் ஜீனியஸா இருப்பணும், அதான் எனக்கு சீக்கிரம் ஓப்பன் ஆயிருச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நாட்டை எதுவுமே பேச மாட்டேன், அமைதியாவே நின்னுக்கிட்டு இருக்கான். அப்பா உங்களுக்கு என்னாச்சு, என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. சிக்கமரு சொன்னதாண்டா உண்மை, உனக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்தாதாண்டா அந்த மாதிரிலாம் பவர் அவைக்கலாம்னு சொல்றான் நாட்டோ. டே பியாகுகனை பத்தி எனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றான். பார்த்து அவன் நெஜியத்தான் யோசிச்சு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னப்பா சொல்றீங்க, அப்படின்னா நான் பொய் சொல்றேன்னு சொல்றீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அப்படி சொல்ல வர்றேன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கான். சரி நீங்க நீ நம்பல அவ்வளவுதான சொல்லிட்டு பர்ட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் சில பேசிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னால பார்க்க முடிஞ்சிச்சு, நான் உண்மையதான் சொல்றேன்னு சொல்லிட்டு பர்ட்டோ கத்திக்கிட்டு இருக்கான். பர்ட்டோ நீ தேவையில்லாம ஆர்கியூமெண்ட் பண்ணாதான் சொல்லிட்டு இருக்கா ஹினாட்டா. உனக்கு வந்து உண்மையிலே இதை வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கிராண்ட் ஃபாதரை போய் பாரு, அவருக்கு
அவருக்கு பேக்குகளை பத்தி தெரியாது எதுவுமே கிடையாது சொல்றா ஹினாட்டா. அவருக்கு தெரிஞ்ச ஒரு பேக்குகள் உனக்கு உண்மையிலே அவைக்கன் ஆயிருக்கு அவைக்கன் ஆகலைன்னு அவர் சொல்லிடுவார்னு சொல்லிட்டு இருக்காவா. எங்கனாலும் போக தயாரா இருக்கேன் எனக்கு உண்மையிலே பேக்குன்னு அவைக்கன் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பர்ட் ஆல்ரெடி சிக்கலாயிட்டு டெங்கிட்டே சொல்லிட்டு போயிருக்கான். என் கிராண்ட் பாப்பா போய் நான் பாத்துட்டு வரேன் பேக்குன்னு உண்மையிலே அவைக்கன் ஆயிருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்றான் அவன். பேக்குன்னு மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா எங்க அப்பா மண்ணாக்காவை வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேக்குன்னு உண்மையிலே பவர்ஃபுல்லானதான் சொல்லிட்டு டெங்கி கட்டிட்டு இருக்கான். டே பேக்குன்னு வச்சு ஒருத்தரோட சக்கராவை பார்க்க முடியும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்ன ஆப்ஜெக்ட்னாலும் பார்க்க முடியும்டா. அது உண்மை சிறந்த பவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா பேக்குன்னு உண்மையிலே நல்ல பவர் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மீட்ஸுக்கு திரும்பி வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீமாரி நருட்டோ பர்ட்டோலாம் சேர்ந்து அவன் தாத்தாவை பார்க்க போய்கிட்டு இருக்காங்க. உன்னை பர்ட்டா சொல்லிட்டு இருக்கான் இந்த இடத்த என்னால டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உன்னால என்னத்தடா டீல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா ஹினாட்டோட அப்பா வந்து நின்றுட்டு இருக்காரு. சடனா முறைக்க மாதிரி செய்றாரு. அதுக்கப்புறம் கெட்டி பிடிச்சி என்ஜாய் பண்றாரு. பர்ட்டோ நீ வண்டியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு அவரு. உன்னை ஹீமாரி ஓடி வரா கிராண்ட் பாயிண்ட் ஹீமாரி உங்க தாத்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா பர்ட்டோ இதுக்கு தான் பயந்துகிட்டு இருந்தான். அவங்க தாத்தா அவனை கொஞ்சியே சாவடிச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு. நீங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஹனாபியும் உள்ள இருந்து வெளியே வரா. அப்பா அவனை பார்த்து ரொம்ப நாளைச்சு அப்பா ஹனாபின்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தா ஹனாபியும் வந்து கெட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவங்கள பிடிச்சி. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீமாரி ஹனாபி வெளியே வந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பார்த்தா நருட்டோவும் பர்ட்டோ உள்ள உட்காந்துருக்காங்க. அவர்கிட்ட உண்மையிலே கேட்க வந்திருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி. ஆல்ரெடி நீங்க வந்த விஷயத்துக்கு எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி ஹினாட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா. கிராண்ட்பா நான் உண்மையிலே வந்து பேக்கனை அவைக்கன் மட்டும் நினைக்கேன் நீங்க அதை வந்து செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேக்கன் பவரை பத்தி சொல்லியிருந்தேன். அது ஒரு கெக்கே கென்காய் பவர். அது வந்து ஹியூகா கிளான் பிளட் லைன்ல இருந்து மட்டும் தான் அந்த பவர் வந்து அவைக்கன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹியூகா கிளான்ல எல்லாராலையும் அந்த பவரை வந்து அவைக்கன் பண்ண முடியல. ஏன்னா அதுல வந்து மாஸ்டர் ஆன மட்டும் தான் அந்த பவர் அவைக்கன் ஆக முடியும்னு சொல்றாங்க. எவ்வளவு காலம் முரட்டுத்தனமான ட்ரைனிங் எடுக்குமோ அந்த மாதிரி சமயத்துல தான் அந்த பேக்கன்ல அவைக்கன் ஆகும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி நட்டோ சொன்னதை யோசிச்சு பார்க்க பேக்கன் வந்து கடுமையான ட்ரைனிங்ல மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அந்த பேக்கனை பத்தி எனக்கு தெரியாது ஒண்ணுமே கிடையாது சொல்லிட்டு நட்டோ சொன்னதை யோசிச்சு பார்க்காம உன்னோட பேக்கன் பவர் நீ யூஸ் பண்ணா அது உனக்கு தெரியாமலாம் இருக்காதுடான்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. சுத்தி உள்ளவனுக்கு அந்த பவரை பத்தி தெரியும் சொல்றாரு. சடனா கதை திறந்து அவர் வெளியே போறாரு. இப்ப என்னால உண்மையிலே சொல்ல முடியாது உன்னோட பேக்கன் பவர் அவைக்கனா இருக்கா அவைக்கனாகலன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. வேற அதை டெஸ்ட் பண்ணி பாத்துறோம்னு சொல்லிட்டு சடனா அவர் பேக்கனை ஓபன் பண்றாரு. வெளியே வா பர்ட்டோன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. அந்த அவனோட ஆப்பன் வா செக் பண்ணி பாத்துறோம்னு சொல்றாரு. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பண்ணுங்க. மறங்க see you bye.